அநீதியின் உச்சம், மருது பாண்டியர்களின் குடும்பத்தின் சோக வரலாறு. வணக்கம் நண்பர்களே, நான் அண்ணாமலை சுகுமாரன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இடையில் வீடியோ தொடர்ந்து போடுவதில் சிறிய சுணக்கம் ஏற்பட்டுவிட்டது. எனது உடல் நிலையும் ஒரு உதவியாளர் பணியில் இருந்து நின்றுவிட்டதன் காரணம் எனக்கும் சிறிய மன சோர்வு ஏற்பட்டுவிட்டது. சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு இப்போது தெளிந்து மீண்டு வருகிறேன். நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் தமிழக அண்மைய வரலாற்றின் மிகவும் வேதனையான ஒரு பக்கத்தை பார்க்கப் போகிறோம். மருது பாண்டியர்களின் வீர வரலாறு நம் அனைவருக்கும் தெரியும். மருது பாண்டியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் பலர் மற்றும் உதவியாளர்கள் பலரும் அவர்களது வெள்ளையருக்கு எதிரான போராட்டத்தில் சோழபுரத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டனர். சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்களுடன் 600 மேற்பட்டவர்கள் ஒன்றாக 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூரில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டனர். 3 நாட்கள் இரத்த வெள்ளத்தில் சடலங்கள் அகற்றப்படாது கிடந்த சம்பவங்கள் ஒரு தொடர்கொடுமை என பல வரலாற்றாளர்களால் பதிவிடப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு பிறகு அவர்களின் மனைவிகள், மகள்கள் சந்தித்த கொடுமைகளை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? இன்று நாம் ஒரு அதிர்ச்சியூட்டும் வரலாற்று கதையை பார்க்கப் போகிறோம். இது ஒரு கதை அல்ல, நம் முன்னோர்கள் அனுபவித்த உண்மை நிகழ்வு. நீங்கள் ஒரு நாள் காலையில் எழுந்தபோது உங்கள் வீடு, உடைமைகள், உரிமைகள் எல்லாம் பறிபோனதாக யாராவது சொல்வதாக கற்பனை செய்து பாருங்கள். அதுவும் ஒரு நீதிமன்றமே உங்களை அடிமை என்று அறிவித்துவிட்டால் என்ன செய்வீர்கள்? இதுதான் 200 ஆண்டுகளுக்கு முன்பு நம் தமிழகத்தில் நடந்தது. அதுவும் ஒரு சாதாரண குடும்பத்திற்கு அல்ல, நம் சுதந்திரத்திற்காக போராடிய மருது பாண்டியர்களின் குடும்பத்திற்கு. 1801 சிவகங்கை மன்னர்களான மருது பாண்டியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி தோற்கடிக்கப்பட்டனர். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களது குடும்பத்தினர் பலரும் கைது செய்யப்பட்டனர். அக்டோபர் 24, 1801 திருப்பத்தூரில் 3 நாட்கள் தொடர்ச்சியாக 600க்கும் மேற்பட்டோர் தூக்கிலிடப்பட்டனர். இரத்த வெள்ளத்தில் 3 நாட்கள் சடலங்கள் அப்புறப்படுத்தப்படாமல் கிடந்தன. அதன் பின்னே காட்டிக் கொடுத்த உதவி செய்த துரோகிகளுக்கு சன்மானமாக சிவகங்கை சீமையின் உரிமையும் கொடுக்கப்படுகிறது. மருதருவரின் ஆளுகையின் கீழ் இருந்த பகுதிகள் பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சிவகங்கை ஜமீன் என்ற அளவில் ஒரு பகுதி சுருக்கப்பட்டு அதன் முதல் ஜமீன்தாராக கௌரி வல்லப தேவர் என்று ஒருவர் முதல் ஜமீனாக பொறுப்பேற்கிறார். அவரது வாரிசுகளே 1947 வரை அங்கு தொடர்ந்து ஜமீன்தார்களாக இருந்திருக்கின்றனர். ஜமீன்தாராக ஆளும் உரிமை பெற்று அந்த விசுவாசிக்கு சும்மா இருக்க இயலவில்லை. தனது அதிகார மமதையை வெளிக்காட்ட தூக்கிலிட்டு உயிரிழந்த மருது சகோதரர்களின் வாரிசுகளில் மிஞ்சி இருந்த 2 அபலை பெண்கள் ஒரே உடமையாக இருந்த அவர்களின் சொந்த நகைகளை அரச கட்டளைகள் மூலம் வலிய பறிக்கிறார். அந்த நகைகளின் போதைய மதிப்பு 4125 நட்சத்திர பகோடாக்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 2 அபலை பெண்கள், ஒன்று தூக்கிலிடப்பட்ட சின்ன மருது சேர்வையின் மருமகள், அவரின் மறைந்த முதல் மகன் சிவஞானத்தின் மனைவியான விதவை மீனம்மாள் என்பவர். 2 சின்ன மருதுவின் மனைவி வீராயி ஆத்தாள். இவர் சின்ன மருதுவின் மருது சேர்வையின் விதவை. 1801 செப்டம்பரில் அந்த நகைகளை அவர்கள் வேலைக்காரன் அழகு என்பவரின் பராமரிப்பில் மறைத்து வைத்திருந்தனர். ஒரு நட்சத்திர பகோடா என்பது 8 ரூபாய் 50 பைசா என்று கொங்கு மண்டல வரலாறுகள் எனும் புத்தகம் தெரிவிக்கிறது. அப்போது அதன் மதிப்பு 35,062.50 ரூபாய்தான் ஆகிறது. மன்னராக ஆட்சி புரிந்த குடும்பத்தில் அவர்களிடம் எஞ்சியிருந்த தங்க நகைகள் மற்றும் மொத்த சொத்துக்களை அவ்வளவுதான். அதையும் அவர்களிடம் இருந்து பிடுங்கி அவர்களுக்கு கொடுமை இழைக்க அப்போது சிவகங்கை மாவட்டத்தில் அமலில் இருந்த இராணுவ சட்டத்தை செயல்படுத்தும் போது ஜமீன்தாரால் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த நகைகள் அவர்களிடமிருந்து பிடுங்கப்பட்டதாக தெரிகிறது. சின்ன மருதுக்கு அரண்மனையாம் என்று நாட்டு பாடல்களில் வர்ணிக்கப்பட்ட சின்ன மருதுவின் சொந்த நகைகள் பறிக்கப்பட்டது. அதன் பின்னே அவலையான வீராயி ஆத்தாள் சிவகங்கை ஜமீன்தாருக்கு எதிராக 4125 நட்சத்திர பகோடாஸ் மதிப்புள்ள நகைகளை மீட்டு தருமாறு ராமநாதபுரத்தில் உள்ள ஜில்லா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நவம்பர் 1, 1805 தேதியிட்ட ராமநாதபுரத்தில் உள்ள ஜில்லா நீதிமன்றத்தின் தீர்ப்பு விதவைகள் இருவருக்கும் சாதகமாக இருந்தது.
ஜமீன்தார் நகைகளை அவற்றின் உரிமையாளர்களுக்கு மீட்டெடுக்க அந்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிவகங்கை ஜமீன்தார் கௌரி வல்லப தேவர் கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து திருச்சியில் உள்ள தென் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்போது வழக்கத்தில் எந்தவித இந்திய சட்ட விதிகள் ஏதும் இல்லாததால் அப்போதைய வழக்கப்படி இந்து மத பண்டிட்களுடன் கலந்தாலோசித்து பின்வரும் விஷயங்களை அவர்களுடன் சேர்ந்து பரிசீலித்து ஜமீன்தாருக்கு ஆதரவாக தனது இறுதி தீர்ப்பை வழங்கியது. கணவன் அடிமையாக இருந்தால் அவளின் கணவன்தான் மனைவிக்கு எஜமானன். அவரது மனைவி சுதந்திர பெற்றோருக்கு பிறந்திருந்தாலும் அவளும் ஒரு அடிமை ஆகிறாள். எஜமானரின் சொத்தாக ஆனதின் விளைவாக அடிமைகள் சம்பாதித்த எந்த ஒரு செல்வமும் அடிமைக்கு சொந்தம் அல்ல. அவைகள் எஜமானருக்கு மட்டுமே சொந்தமானது. ஜமீன்தாரிடமிருந்து 4125 நட்சத்திர பகோடாக்கள் மதிப்புள்ள நகைகளை மீட்டெடுத்ததாக வீராயி ஆயின் கூற்று ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பது அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு. இன்னமும் அது விரிவாக மருது சேர்வை என்பவர் போரில் தோற்றதால் சிவகங்கை ஜாமீன் 4 கோட்டையின் வீட்டு அடிமையாகிறார். எனவே அவரது மனைவி சுதந்திரமாக பிறந்தாலும் அவள் அடிமையை திருமணம் செய்து கொண்டு இருப்பதால் அவளும் அடிமையாகவும் ஆகிவிடுகிறாள். அடிமையின் மனைவியும் எஜமானுக்கு அடிமைதான். கணவனும் மனைவியும் ஒன்றே. அடிமைகள் பற்றிய செய்திகளை கூறும் ஸ்மிருதி சந்திரிகா என்னும் சம்ஸ்கிருத நூலின் ஒரு அத்தியாயத்தில் மூலம் இது தெளிவாகிறது. அதன் பகுதியில் கூறப்படுவது கணவன் அடிமையாக இருந்தால் கணவன் மனைவிக்கு எஜமானன். அவரது மனைவி சுதந்திரமான பெற்றோருக்கு பிறந்திருந்தாலும் அவளும் ஒரு அடிமை. ஆனால் எஜமானிடம் மீனம்மாள் அடிமையாக இருந்ததால் 4125 நட்சத்திர பகோடாக்கள் என்று அவர் உரிமை கொண்டாடும் மேற்கண்ட நகைகளில் அவருக்கு உரிமை இல்லை என்று மாகாண நீதிமன்றம் கருதுகிறது. இந்த செய்தி இது ஹவுஸ் ஆப் லார்ட்ஸ் 1841 இன் அமர்வு ஆவணங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. இதில் தென் மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றம் மார்ச் 1806 17 அன்று பக்கம் 463 மற்றும் 464 இல் வழங்கிய தீர்ப்பை கொண்டுள்ளது. இந்த குறிப்பு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் பிரபுக்கள் சபை 1841 ஆண்டில் பிரிட்டிஷ் காலனிகளில் அடிமைத்தனம் பற்றிய அமர்வு அறிக்கைகளை சமர்ப்பித்தது. இது பிரிட்டனின் காலனிகளில் அடிமை முறையின் இருப்பை விரிவாக விவரிக்கிறது. இது 1806 ஆண்டு மார்ச் 17 திருச்சினப்பொலியில் திருச்சிராப்பள்ளி, இந்தியா உள்ள தெற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட 2 தீர்ப்புகளை குறிப்பிடுகிறது. அந்த 2 தீர்ப்புகளும் மறுத்து பாண்டியரின் மனைவி தொடுத்த இந்த வழக்கை விவரிக்கிறது. அதாவது கைது செய்து தூக்கிலிடப்பட்டதால் அடிமையான சின்ன மருதுவும் அவரின் மனைவியும் ஜமீனுக்கு அடிமையாகிறார்கள். அடிமைகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் வைத்துக் கொள்ள உரிமையில்லை. அப்படி ஏதும் இருந்தால் அவைகள் அந்த அடிமையின் உரிமையாளருக்கு சொந்தமாகிறது என்று ஒரு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அந்த தீர்ப்பை வழங்க ஸ்மிருதி சந்திரிகா என்னும் சம்ஸ்கிருத நூல் ஆதாரமாக கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் மிகவும் வேதனையான சம்பவம் என்னவென்றால் மருது பாண்டியர்களின் மனைவிமார்களிடம் இருந்த கடைசி சொத்தான நகைகளும் பறிக்கப்பட்டன. அந்த 2 பெண்கள் யார் தெரியுமா? சின்ன மருதுவின் மனைவி வீராயி ஆத்தாள், சின்ன மருது சேர்வையின் மருமகள் விதவை மீனம்மாள். எத்தகைய கொடுமை இது! அப்படிப்பட்ட நீதிமுறைதான் அப்போது தமிழ்நாட்டில் நிலவியிருக்கிறது என்பது அதிர்ச்சியளிக்கவில்லையா? இப்படிப்பட்ட நீதிமுறைதான் காலம் காலமாக இங்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? அப்போது இந்த தீர்ப்பை பெற்ற அந்த இரபலை பெண்களின் மனம் எதனை வேதனைப்பட்டிருக்கும்? தங்களின் ஒரே சொத்தாக உடமையாக இருந்த நகைகளையும் பறிகொடுத்து பின்பு வாழ வழியின்றி ஆளுகின்ற ஐரோப்பியரிடமே உதவித்தொகை கேட்கும் அவல நிலைக்கு அவர்கள் வாரிசுகள் தள்ளப்பட்டனர். அதோடு மட்டுமா? சின்ன மருதுவின் இளைய மகனான அழகில் துரை மாதிரி இருந்ததால் துரைசாமி என்று அழைக்கப்பட்ட முத்துவடுக நாததுரை என்பவர் உட்பட 11 பேரை பிடித்துக் கொடுத்தால் 1000 கூலி சக்கரங்கள் 18ஆம் நூற்றாண்டு நாணயம் பரிசாக வழங்கப்படும் என்று ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தளபதி கர்னல் அக்னியூ 1801 அக்டோபர் 1 சிவகங்கை குடிமக்களுக்கு ஒரு பொது அறிவிப்பை பிரகடனப்படுத்தினார். அதன் பின்னர் பிடிபட்ட 15 வயதே ஆன துரைசாமி உட்பட 73 பேர் மலேயாவின் பிரின்ஸ் ஆப் வேல்ஸ் தீவிற்கு இன்றைய பினாங்கு 1802
பிப்ரவரி 11 நாடு கடத்தப்பட்டனர். இவர்களை பற்றிய நெஞ்சை உருக்கும் தியாக வரலாறு நீளமானது. பிறகு விரிவாக பேசுவோம். என்ன நண்பர்களே, இது அத்தனையும் உண்மை வரலாறு. லண்டனில் பதிவு பெற்ற நிகழ்ச்சிகள். நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக எத்தனை தியாகங்கள், எத்தனை அல்லல்கள் அடைந்திருக்கின்றனர். வாராது வந்த மாமணி நமது சுதந்திரம் இது. சொந்தங்களே கேளுங்க, தென்சீமை கதையை கேளுங்க. சிவகங்கை சீமை மருதருவர் கதையை கேளுங்க. இது உங்களுக்கு புதிய செய்திகளை தந்ததா? நான் அண்ணாமலை சுகுமாரன். இனிய தமிழ் அமிர்தம் காணொளி பேசுகிறேன். இந்த வீடியோ நமது சுதந்திர போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த மருது பாண்டியர்களின் குடும்பம் அடைந்த கடுமையான சோக வரலாற்றை விவரித்தது. இத்தகைய வரலாற்று செய்திகளை தொடர்ந்து பார்க்க இனிய தமிழ் அமிர்தம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. வணக்கம். ஆதார புத்தகங்கள்: சிவகங்கை சீமை வரலாறு, டாக்டர் ராஜையன். மருது பாண்டியர் சரித்திரம், வலது ராமசாமி சாஸ்திரியார். தென்னக சுதந்திர போராட்ட வீரர்கள்: க. ராஜாராம். தமிழக விடுதலை போராட்ட வரலாறு: பேரா. அ. கிருஷ்ணமூர்த்தி. சீவகங்கா ஜமீன் கே. ராஜையா. History of Freedom Struggle in Tamil Nadu P. Subramanian. Sessional papers printed by order of the House of Lords 1841. அதில் குறிப்பிட்டுள்ள தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் 363 of Southern Provincial Court of Appeal Trichinopoly dated 17 March 1806. Number 363 Southern Provincial Court of Appeal Trichinopoly dated 17 March 1806. As the property appears to have been taken by the Zemindar during the operation of military law in the district. ஆரம்பான் லைனில் சில மாதங்களுக்கு முன் வெளிவந்த எனது கட்டுரை. இணையதள முகவரிகள்: அண்ணாமலை சுகுமாரன். முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.